ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்டோபர் தான் சாயை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பானே, பட்டுனுக்கோ காலை தடக்கி விட்டுருவான். அவனும் அப்படியே சாய் மேலே விழுந்துருவான். உடனே சாய் பதட்டத்தில் கன் ஃபயரை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எல்லாருமே சிதறி ஓடிட்டே இருப்பாங்க. ஐயோ ஐயோ ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கிறிஸ்டோபர் பயப்படாமல் கன்னை தூக்கி அவன் நெத்தி மேலே வச்சுக்கிட்டு, இன்னும் மேலே ஏன் பார்த்து சுடுற, என் நெத்திலேயே சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில் கன்னை வச்சுட்டு அப்படியே திமிராவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாருமே என்னடா பண்ணுறான் இவன், போட்டுக்கிட்டு போய் தள்ளுற போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் உடனே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறான். இருக்கிற எல்லா ஸ்லோகனையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஏதோ சர்ச்சில் ப்ரே பண்ணுற மாதிரி நான் ஸ்டாப்பாக பிரேக் விடாமல் என்னென்னவோ ஸ்லோகன்லாம் சொல்லி அப்படியே காடு அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஓவராக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறான். ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அந்த கன்னை கீழே இறக்கிட்டு, உங்களுக்கு ஒன்று புரியுதா, நான் கடவுளை பார்த்துட்டு வந்திருக்கேன், ஸோ உங்களுக்கு புரியுதா, நான் ஒரு கடவுளோட மெசேஞ்சர் நான் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். யாருக்குமே ஒன்றுமே புரியாது. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாரு, இவனுக்கு 25 வயசு தான் ஆகுது, அவனை சுற்றாதீங்க, அவன் பாவம், நான் கொடுத்த ஒரு ஹெர்பல் மருந்தால் தான் அவன் இப்படி இருக்கான், அவன் என் மேலே கோவப்பட்டாலும் அந்த தப்பு இல்லை, ஏன்னா நான் பண்ண பெரிய தப்பால் தான் இப்போ அவன் இவ்வளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம பொறுமையாக கொஞ்சம் பேசுவோம் சாய், உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, வாங்க எல்லாரும் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோவம் ஓகே பாஸ் கன்னை தூக்கி என்கிட்ட கொடுங்க, புல்லட்ஸ்லாம் அன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் எத்தனை ரவுண்டு சுட்டேன், 4 ரவுண்டு சுட்டால, இதில் புல்லட்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கன்னை தூக்கி அந்த பையில போட்டு, சரி ஓகே எல்லாரும் பேசுவோம், எனக்கு எல்லாம் உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு சேரில் உட்காந்து ஓகே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா கிறிஸ்டோஃபர் தான் தன்னோட கதையை ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் சிக்கன் நகட்ஸையும் உங்கள் மிஷினையும் நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுறான். சரி ஓகே நீ மேலே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கிட்ட இருக்க அந்த டயக்ராம் எடுத்து காட்டுறான். இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே கோவும் சாயும் எங்களுக்கு தெரியும், இது அந்த டாக்டர் டூ இந்த அவரோட ஃபோனில் இந்த பிக்கை காமிச்சாரு, நாங்கள் பார்த்துருக்கேன், சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது என்னது, இது உங்களுக்கு மிஷினை பற்றி என்ன தெரியும், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்படியே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எங்கள் அப்பா இதை பற்றி நிறைய சொல்லுவார், ரொம்ப மொக்கையான ஒரு கதையாக இருக்கும், பட் ஆனால் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். நான் ஏதோ இதெல்லாம் பொய்ன்னு நினச்சேன், பட் ஆனால் ஒன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கே இது ஓகே உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்தது. பார்த்தா என் அங்கிளும் ரிசர்ச்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, நான் ரியலைஸே பண்ண ஆரம்பித்தேன், இந்த டயக்ராமும் சரி அந்த மிஷினும் சரி உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சி நானும் என் அங்கிளும் சில ரிசர்ச்லாம் பண்ணோன்னு நினச்சோம். பட் ஆனால் அங்கிள் ஆப்வியஸ்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் பண்ண முடியல அவரால் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டுருக்கான் என்ன நடந்ததோ எல்லாத்தையும். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் என் அங்கிள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த மிஷினை கண்டுபிடிக்கிற ட்ராக்கரை அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே ட்ராக்கரை தான் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அவரை போய் பார்க்கலான்னு போனால் மிஷினும் காணும் அவரும் காணும். பார்த்தா அவர் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அவர் கடைசியாக போன அந்த பில்டிங்கை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாருக்கும் எதுவுமே தெரில. நானும் எல்லாரையும் விசாரிச்சுட்டேன், யாருக்கும் எதுவுமே தெரில. கடைசியாக நான் ஒருத்தருக்கு அங்கே போய் கேட்டேன், பட் ஆனால் அவரும் என்ன சொன்னார்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே போயிட்டு அந்த வயசானவர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு இங்கே எத்தனை பேர் போயிட்டுலாம் இருக்காங்க, இங்கே எத்தனை கடைலாம் மாறி இருக்குது அப்படின்லாம் கேட்டோடனே, ஆமாம் நீ கேட்டோடனே நான் சொல்லிடணுமா என்ன, நீ யார் டிடெக்டிவா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் நான் டிடெக்டிவ் தான் சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்லுவான். போய் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட உடனே அந்த பெரியவரும் அதை நம்பிட்டு சரி ஓகே இந்தாங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த புக்கு லெஜர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிடுவார். உடனே அவனும் எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த மிஷின் எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கெஸ் பண்ணிவிடுவான். கெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிராப் ஆன இடத்துக்கு தான் போவான். போயிட்டு ஓகே இங்கே தானே மிஷின்லாம் ஸ்கிராப்புக்கு போடுவாங்க, ஸோ இங்கே தான் அந்த மிஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு தேடுவானே. பார்த்தா மிஷினையும் கண்டுபிடிச்சிருவான். மிஷினை கண்டுபிடிச்சவனே உனக்கு செம்ம சந்தோஷமாகிடும், அட்லீஸ்ட் அங்கிள் தான் தோஞ்சிட்டாரு, மிஷினாக கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வண்டியில் தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவான். குடோனுக்கு அவனும் அவனால் முடிஞ்ச ரிசர்ச் எல்லாம் பண்ண பார்ப்பான். பட் ஆனால் எதுவுமே ஹெல்ப்பே பண்ணாது. பார்த்தா அவன் பண்ணுற ஒவ்வொரு ரிசர்ச்சுமே ஃபெயிலியர் தான் ஆகிட்டே இருக்கும். எதுவுமே சப்போர்ட்டே பண்ணாது அந்த மிஷினை ரன் பண்ண வைக்கிறதுக்கு. இவனுக்கும் ஒன்றுமே புரியாது, என்னடா இது நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரிசர்ச்சுமே ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, என்ன இது இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே இன்னொரு மிஷின் இருந்தால் தான் எனக்கு ஏதாவது ட்ரை பண்ண முடியும் போல், நம்மளே அந்த ட்ராக்கரை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அப்படியே அந்த ட்ராக்கரை செய்ய ஆரம்பிச்சிருவான். 2 வருஷமாக ட்ரை பண்ணி கடைசியாக அந்த ட்ராக்கரையும் செஞ்சு அந்த ட்ராக்கர் மூலமாக அந்த மிஷினையும் ட்ராக் பண்ணுறான். சரின்னு ட்ராக்
பண்ண அந்த ஐடியாலாம் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா அந்த நோபல் மேன் பீஸா கடை தான் இருக்கும். ஸோ அந்த பீஸா ஷாப் போனோடனே சரி உள்ளே போய் நம்ம மிஷின் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போவானே. உள்ளே பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக மூடி இருக்கும். இது அந்த கடை வந்து ஒர்க் ஆகுற மாதிரியே இருக்காது. ஃபுல்லாக பார்த்தா மூடி இருக்கும். சரி இவனும் என்னடா இது மர்மமாகவே இருக்கே, சரி ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போவானே. மேலே பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்போ தான் வந்து கீழே சாயும் கோவும் வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அந்த சீனே அப்போ தான் நடந்திருக்கும். பார்த்தா இவனும் மேலேருந்து ஒட்டு கேட்டுட்டு, ஓ மோர் தேன் மிஷின் ஃபேக்ட்ரியா, இரு நானே அங்கே போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ட்ராக்கர் எடுத்துகிட்டு வருவானே. பார்த்தா அவன் கண்டும் பிடிச்சிருவான். ஸோ அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோவம் வந்து, ஆமாம் நீ ஏன் அந்த மிஷின் மேலே இவ்வளோ ஆசையாக இருக்க அப்படின்னு சொன்னோடனே இவன் பச்சையாக, இல்லை நான் கடவுளின் தூதுவன், ஸோ இது வந்து நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து மனுஷனை அப்பாற்பட்டது, கடவுளின் செயல் அது. ஸோ அதனால் நம்மளால் இதை தடுக்க முடியாது. இது ஒரு சாத்தானா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு முழுசாக தெரியல. ஸோ கடவுளோட சக்தியால் மட்டும்தான் இதை நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சயின்டிஸ்ட்டும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் இவன் நிறுத்தாமல் ஏதோ சர்ச்சு ஃபாதர் மாதிரி கடவுள் அப்படி பேய் சாத்தான் பூதம்னு சொல்லிட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, நம்புற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கோவம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சாய் கிட்டே, என்ன சாய் உண்மை தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம் உண்மை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஒரு அரமனசோடு அப்படியே ஒத்துக்கிறாரு. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்ட்டு, இவ்வளோ நேரம் இவன் கதை கேட்டிங்களே, இப்போ என் கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, என்னது உங்ககிட்டயும் ஃப்ளாஷ்பேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாய் வேறு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஆமாம் என்கிட்டயும் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கும் வந்து இதெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக இருக்கணும்னு தான் ஆசை. பட் ஆனால் எப்போ அந்த மிஷினை பார்த்தனோ எனக்கு அது ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படி தான் ஒரு நாள் நான் அதை பற்றி எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த ஸ்க்ராப் இருக்கிற இடத்துக்கு தான் போய் தேடினேன். பார்த்தா அந்த மிஷின் அங்கே தான் இருந்தது. அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நான் என் லேபில் போட்டு நான் பாட்டு அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லோரும் என்னை ஒரு பைத்தியக்காரன், இவன் யாரா இவன் இந்த இரும்பு டப்பா மேலேயே குறியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்னை ஒவ்வொருத்தராக விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் என்ன போனாலும் சரி, யார் என் கூட இருக்காங்களா இல்லையான்லாம் நான் நோட் பண்ணவே இல்லை. நான் பாட்டு அந்த மிஷின் மேலே தான் ரொம்ப அடிக்டாக அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஓகே இன்னொரு மிஷின் ட்ராக்கர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ட்ராக்கரை வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த மிஷின் ட்ராக்கரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, அந்த மிஷின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தெரு தெருவாக ரோடாக சுற்றினேன். அப்போ தான் வந்து ஒரு இடத்துலேருந்து எனக்கு சிக்னல் வந்தது. சரி ஓகே நம்ம அங்கே போயிட்டு அந்த மிஷின் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் நான் அந்த சிக்னல்லே ட்ராக் பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த பில்டிங்கே எனக்கு தெரிஞ்சுது. பார்த்தா அந்த பில்டிங் அப்படியே க்ளோஸ் ஆகிருந்தது. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. அதனால தான் அங்கே இருக்க ஒரு ஜன்னல் எகிரி குடிச்சு சரின்னு உள்ளே பார்த்தா உள்ளே அந்த நோபல் பீஸா கடையில் தான் அந்த மிஷின் இருக்கிற மாதிரி காமிச்சிது. சரி அதனால தான் நான் உள்ளே போயிட்டு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக தேடினேன். கடைசியில் பார்த்தா அந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சினேன். ஏதோ பெருசாக நோபல் ப்ரைஸ் வாங்கின மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்த உடனே சரி ஓகே எடுத்த உடனே டெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ள ஆர்வ கோளாறில் போயிட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டேன். பார்த்தா அங்கே ஒரு கேட்டபில்லர் இருந்தது. அந்த கேட்டபில்லர் வேறு கரெக்டாக பார்த்து தொலைச்சிட்டேன். உடனே அந்த மிஷினும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானும் ஒரு கேட்டபில்லராக மாற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னிலேருந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு வெறும் கேட்டபில்லர் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஃபீல் பண்ணி சொன்னோடனே என்னது கேட்டபில்லரா அப்படின்னு சொல்லிட்டு சாய் எல்லாருமே செம்ம ஷாக்காக வராங்க. ஆமாம் கேட்டபில்லர் தான், உங்களுக்கு நம்ப முடியாது தான், பட் ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டில் தான் கட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா அந்த குண்டாக்கா மற்ற லேபர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அங்கே கஸ்டமருக்கு வச்சுருக்க அந்த சிக்கன் நகட்ஸ் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற இன்னொரு ஒரு லேபர் வந்து, ஏய் நீ ஏன்டா அதை சாப்பிட்ற, அது பே பண்ணிட்டாங்க கஸ்டமரு, அவங்க வந்து கேட்டால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அந்த குண்டாக்காவும் கேட்காம எடுத்து பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாற்றி மாற்றி 2 பேருமே அடித்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அட்வைஸ் பண்ணாலும் வந்து ஓகே ஓவர் டெம்ட் ஆகிடுச்சு போல், அவரும் வந்து பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ 3 பேருமே மாற்றி மாற்றி உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே 4வதாக ஒருத்தன் வரான், இதெல்லாம் மனுஷங்க சாப்பிட்றது, நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கே ஒரு டவுட் வருது, இவங்க அப்போ மனுஷங்க இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அட்வைஸ் பண்ணுறது யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. சரி ஓகே இது வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து எப்படி தான் இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களே. இவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும் போல். அங்கே இருக்கிற ரா மீட்டையும் எடுத்து ஆளாளுக்கு அப்படியே பச்சையாக கடித்து சாப்பிட கன்றாவியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ
ஒரு பெரிய மிருகங்க மாரி கண்ட்ரோலே இல்லாமல் மாற்றி மாற்றி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி கண்ட்ரோல் மீறி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த சிக்கன் நகட்டை ஆர்டர் பண்ண அந்த கஸ்டமர்ஸும் வந்துருவாங்க. பார்த்து இவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்து பயந்து போய் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவனுங்களும் வந்து இல்லை உங்களுக்கு வச்சிருந்த அந்த சிக்கன் நகட்டை வந்து தெரியாமல் நாங்கள் சாப்பிட்டோம், உங்களுக்கு வேணால் ஒன்று ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஐயோ வேணாம் வேணாம் நாங்களும் இந்த மாதிரி பச்சைக்கறிலாம் சாப்பிட்ருக்கோம்னு சொல்லிட்டு பச்சையாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க பயத்தில். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நாங்கள் இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் நாங்கள் சிக்கனே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. ஸோ இவனும் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் சிக்கன் நகட்ஸை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குண்டாக்காவும் வந்து இது மூலமாக தான் நம்மளுக்கு காசு வருது, அப்போ தான் நம்மளால் இங்கே சர்வை பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பத்தத்துக்கு மற்றவங்களும் வந்து ஆமாம் இங்கே எல்லாருக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு, ரொம்ப அடிக்ட் ஆகி பயங்கரமாக சாப்பிட்றாங்க, அதனால தான் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி அப்படியே இருந்தாலும் வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாமே, நம்ம ஏன் சிக்கன் நகட்ஸை போய் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு அங்கிள் கிட்ட வந்து இந்த கடை எங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே உட்காந்து அந்த அங்கிள் கிட்ட எங்களுக்கு அந்த கடையை கொடுங்க வாடகைக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த அங்கிளாக கொடுக்கவே மாட்டேன், இங்கே ஆல்ரெடி ஒரு சிக்கன் நகட்டு ஷாப் இருக்குது, அவங்களுக்கு காம்படிஷன் மாதிரி ஆகிடுமே, ஏன் உங்களுக்கு புரியாதா, பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு ஏதாவது இருக்கே அதெல்லாம் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இல்லை இல்லை எங்களுக்கு இப்போ தான் இங்கே தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சரி ஓகே நீங்கள் கிரேட்டாக பண்ணுறீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே வந்து சிக்கன் நகட்ஸ் எல்லாம் டெய்லி வாங்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கிட்டு போகும்போது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அந்த நோபல் மேனு பீஸா கடைக்காரன் வந்துடுறான். ஏய் இங்கே யாரா ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கான் கலவரம் பண்ணிக்கிட்டு அந்த குண்டாக்கா கிட்ட வந்து. அந்த குண்டாக்காவும் எதுவுமே தெரியாத மாதிரி உனக்கு என்ன பாஸை தானே மீட் பண்ணணும், உன் பேரையும் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு இந்த லிஸ்ட்டில் எழுதிட்டு வெளில போய் லைனில் வெயிட் பண்ணு, உன் லிஸ்ட்டு வரும்போது நானே உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேரை எழுத ஆரம்பிச்சிருவான். எழுதின நம்பர் 1ன்னு போடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே உன்னை ஸ்கூல் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாள். சொல்லிவிட்டு வெளில போயிட்டு ஓகே உன் பேர் தான் இப்போ வா வந்து தொலை அப்படின்னு சொன்ன உடனே என் பேரை கூப்பிட்டுட்டா குண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ஊந்தடிச்சுன்னுலாம் ஓடுவான். நான் தான் அது எங்கடி உன் பாஸு இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு ஏய் குண்டு உனக்கு காது கேட்குதா இல்லையா, உன் பாஸை நான் மீட் பண்ணோன்னு பல மணி நேரமாக கேட்டுட்ருக்கேன், மரியாதையாக சொல்லு உன் பாஸ் எங்கே அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த குண்டாக்கா வந்து கொஞ்சம் கூட கடங்காமல் இப்போ என்ன உனக்கு பாஸை தானே பார்க்கணும், நான் தான்டா பாஸு சொல்லி தொலைடா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நான் தான் ஒரு கடை வச்சுருக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்களும் ஒரு கடை வச்சு நான் விற்கிற அதே விஷயத்த விற்கிறீங்க, அப்புறம் எப்படி என் பிஸ்னஸ் ஓடும், இரு இந்த கடையை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு தூக்க பார்ப்பானே. குண்டாக்காவும் அந்த டேபிள் மேலே காலை வச்சிடும். இவனால் சுத்தமாக ஒரு இன்ச்சு கூட அதை நகர்த்த கூட முடியாது. உடனே சரி ஓகே என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போகலான்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா செவுத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா ஒரு சிக்கனு அந்த மிஷினு சிக்கன் நகட் இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு இந்த மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பானே. ஆமாம் இது என்னது இது அப்படின்னு கேட்டோடனே அந்த குண்டாக்காவும் நீ எதை கேட்குற, மிஷினியா சிக்கனியா இல்லை சிக்கன் நகட்டியா அப்படின்னு கேட்டோடனே மிஷினை கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அது உங்களுக்கு அந்த மிஷினுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காகி கேட்பாங்க. கேட்ட உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் சும்மா தான் கேட்டேன், என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை நீ பொய் சொல்கிற, மரியாதையே சொல்லு, நீ என்ன அந்த மிஷினை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, சொல்லு இதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்லை அதை வச்சு நாங்கள் என்ன சும்மா சமைப்போம், அதுக்குள்ளே அந்த கோழியை போட்டுட்டு சிக்கன் நகட்டாக வெளில வரும் அவ்வளோதான், இதுதான் எங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு சொன்னோடனே என்ன கலாய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பங்கமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுட்டு செம்ம காண்டாகிட்டு ஏய் என்ன கலாய்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிற மாதிரிலாம் அந்த குண்டு முன்னாடி அப்படியே சீன் போட்டே இருப்பான். பட் ஆனால் அந்த குண்டாக்கா கொஞ்சம் கூட கண்டுக்காது. என்ன சண்டை போட போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்னது நானா அப்படின்லாம் சொல்லிட்டு அவளும் அப்படியே கலாச்சி விட்டே இருப்பான். ஸோ எங்கள் அகைன் சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. சயின்டிஸ்ட்டும் அவரோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. உடனே கோவம் வந்து ஆமாம் உங்களுக்கு எப்படி மீனா வந்து ஒரு சிக்கன் நகட்டாக மாறினான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு நான் இன்னும் என் கதையை சொல்லி முடிக்கல, நான் முழுசாக சொல்லுவேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை அப்படியே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி அந்த கடையும் க்ளோஸ் ஆன பிறகு நான் அந்த மிஷின்குள்ளேயே தான் இருந்தேன், அந்த மிஷின்குள்ளேயே தான் 2 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னை வந்து அப்படியே காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு ஒரு குட்டி ஃப்ளாட்டுக்கு வந்து என்னை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த குட்டி ஃப்ளாட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த
பீஸா கடைக்காரனோட டிவியில் வந்து ஒரே ஒரு ட்ராமா இருக்கிற ஒரு சேனல் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ராமாவுக்கும் நான் பார்த்து பார்த்து பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன். அதுவும் அவனா ஒரே ஒரு ஆள் தான் அந்த ரூமில். ஸோ நான் மட்டும் தான் அவனுக்கு கம்பெனிக்கு இருந்தேன். எனக்கு அவன் மட்டும் தான் கம்பெனிக்கு இருந்தான். ஸோ 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு நான் இருக்கிறது தெரியாது. ஸோ அதனால் அப்படியே சந்தோஷமாகவே இருந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஆனால் அவன் பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால அந்த சிக்கன் நகட்டை பார்த்தாலே அவனுக்கு செம கோவம் வர ஆரம்பிச்சது. ஸோ பயங்கர வெறியாக ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் அவன்கிட்ட தான் அந்த மிஷினும் இருந்தது அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே. அதனால் ஒரு நாள் அவன் என்ன பண்ணான், ஒரு கோழியை எடுத்துகிட்டு வந்து அந்த மிஷினுக்குள்ளே போட்டுட்டு இந்த சிக்கன் நகட்டு இதுக்குள்ளே போட்டால் தானே ஆகும்னு சொல்லிட்டு அந்த குண்டக்கா சொல்லிச்சு. ஸோ வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினையும் அப்படியே ஆன் பண்ணி விடுவானே. ஃபஸ்ட்டு வெறும் புகை மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இப்போ இது சிக்கன் நகட்டாக மாறணும், எப்படி தான் மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோழியை உள்ளே போட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஓரமாக உட்காந்துப்பான். ஐயோ வெடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மிஷினும் வந்து ஆன் ஆகும். அந்த உள்ளே இருக்க கோழி வந்து பதட்டத்தில் அப்படியே இடி பறக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்சி அந்த மிஷினை ஆட்டுன்னு ஆட்டி அப்படியே அந்த மிஷினை கீழே தள்ளி விட்டுரும். கீழே தட்டி விட்ட வேகத்தில் அந்த டிவி ஆப்போசிட்டில் வேற விழுந்துருமா. ஸோ அந்த கண்ணாடி வழியாக அந்த கோழி வந்து அந்த டிவியில் ஓடுற அந்த படத்தை வேற பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த படத்தில் வேற ஒரு ஜாம்பி காக்கா வேற இருக்கும். அந்த ஜாம்பி காக்காவை பார்த்த உடனே இந்த கோழியும் வந்து பட்டுன்னு அந்த மிஷின் கரெக்டாக ஜென்ரேட் ஆகும்போது இதை வேற பார்த்துருமா. உடனே அந்த கோழியும் வந்து அந்த ஜாம்பி காக்காவை மாற ஆரம்பிச்சிடும். உடனே மிஷினும் அப்படியே திறக்கும். இவனும் வந்து பயத்தில் என்னடா இது சிக்கன் நகட்டாக மாறிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். உள்ளேருந்து அந்த காக்கா வந்து இவனை பொழந்து கட்டிடும், போட்டு கொத்துன்னு கொத்திடும். இந்த இது உடனே இவங்க வந்து சாயும் கோவம் வந்து என்னது ஜாம்பி காக்காவா, என்ன கதை விட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இது நம்புற மாதிரியே இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சயின்டிஸ்ட் வந்து ஆமாம் மஞ்சா கலர் பேண்ட் மாதிரியே தான் இதுவும் கேவலமாக இருக்கா, இதெல்லாம் நடந்த உண்மைடா, நகட்டாக மாறலாம் ஜாம்பி காக்காவாக மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டாக கேள்வி கேட்டோடனே சரி ஓகே நம்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிறிஸ்டோஃபரும் வந்து ஆமாம் இப்போ அவர் காக்கா குத்தி தான் செத்து போயிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே சயின்டிஸ்ட்டும் வந்து என்னது அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸாக அப்படியே கேட்டே இருக்காரு. உடனே கோவம் வந்து ஆமாம் அவர் வந்து ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டில் வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஃபீலிங்காகி அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவார். ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லை நானும் அவரும் ஒரே ஃப்ளாட்டில் தான் 2 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், அவனும் நானும் ரொம்ப பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டோம். ஸோ ஒன்றா தான் அந்த மெலோ ட்ராமாவெல்லாம் பார்த்து அதில் வர பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தோம் அப்படின்லாம் சொன்ன உடனே போதும் உங்கள் ஃப்ளாஷ்பேக்கு ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது, கரண்ட் மேட்ருக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவனும் வந்து அந்த மிஷினை ஓகே மோர் தென் மிஷின் அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் இதை வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மிஷினை தூக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கும் போயிடுவான். கதவை தட்டுன்னு தட்டுவானே, எவனும் திறக்க மாட்டான். ஸோ உடனே அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து நல்லா அசிங்கமாக திட்டிட்டு இருறா காக்காவுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காக்காவை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிடுவான். போகும்போது வந்து கரெக்டாக வேகமாக வண்டியில் போயிட்டே இருப்பானே, பார்த்தா அந்த குண்டக்காவும் அவன் கூட வேலை செய்கிற அந்த இன்னொரு லேபரும் இவனை அப்படியே வேவ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.